இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஒதுக்கீட்டை ஏற்பது எதிர்க்கட்சியை பொறுத்தது. ஒருமைப்பாட்டு அரசாங்கம் பல ஆய்வுகளை மேற்கொண்டே எதிர்க்கட்சிக்கான இந்த ஒதுக்கீட்டை பரிந்துரைத்துள்ளது. அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் சம்பந்தப்பட்ட அத்தரப்பை பொறுத்தது என்று துணை பிரதமர் டாக்டர் அகமது சாஹித் ஹமீதி தெரிவித்தார். இந்நிலையில் இதன் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டாலும் அது சம்பந்தப்பட்ட அந்த பரிந்துரையை உட்படுத்தியே அமையும் என்று அவர் குறிப்பிட்டார். நேற்று கோலாலம்பூரில் உள்ள மாய்கா தலைமையகத்தில் நடைபெற்ற அக்கட்சியின் 78வது பொது பேரவையை தொடக்கி வைத்த பின்னர் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அவ்வாறு குறிப்பிட்டார். இதனிடையே அனைத்து உணவகங்களும் உணவு மற்றும் பானம் தொழில்துறையினரும் ஹலால் சான்றிதழுக்காக கட்டாயம் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அரசாங்கம் எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்பதை அவர் கோடிக்காட்டினார். மாய்காவின் 78வது பொது பேரவை இந்திய சமூகத்தை பிரதிநிதிக்கும் மிகப்பெரிய கட்சியான மாய்கா அரசாங்க பலத்துடன் செயல்பட்டாலும் அல்லது தனித்து நின்றாலும் இந்திய சமுதாயத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் எப்போதும் அரணாக இருக்கும். மாய்கா தலைவர்கள் அமைச்சரவையில் எந்த ஒரு பதவியையும் வகிக்காமல் அதிகாரம் இல்லாதது போல் காணப்பட்டாலும் அக்கட்சியின் முக்கியத்துவத்தையும் சேவைகளையும் மக்கள் நன்கு அறிந்திருப்பர் என்று அதன் தலைவர் ஸ்ரீ விக்னேஸ்வரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதே வேளையில் இந்தியர்களின் நலனுக்கு முன்னுரிமை வழங்கும் இக்கட்சி மீண்டும் பழைய வலிமையை பெற ஆக்ககரமான செயல்களை மேற்கொண்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுவரையிலும் மாய்கா கண்ணியத்தோடும் தெளிவான திட்டமிடலோடும் செயல்பட்டு வருவதை கோடிக்காட்டிய ஸ்ரீ விக்னேஸ்வரன் அதன் ஒரு பகுதியாக தற்போது கட்சியில் சில சீர்திருத்தங்களை மேற்கொள்ளவிருப்பதாக குறிப்பிட்டார். அவற்றில் ஒன்றாக புதிய உறுப்பினர்களை கட்சியில் இணைக்கும் கால அவகாசம் அடுத்த மாதம் அக்டோபர் மாதத்தோடு நிறைவு பெறும் என்று அவர் திட்டவட்டமாக கூறினார். இதற்கு முன்னர் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாத இறுதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் பல குழப்பங்கள் எழுந்ததை தொடர்ந்து தற்போது இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெளிவுபடுத்தினார். எகிப்தில் நைல் டெல்டாவில் 2 பயணிகள் ரயில் மோதல். எகிப்து நைல் டெல்டாவில் சனிக்கிழமை 2 பயணிகள் ரயில்கள் மோதிக்கொண்ட விபத்தில் குறைந்தது 2 உயிரிழந்தனர். மேலும் இவ்விபத்தில் குறைந்தது 29 பேர் காயமடைந்துள்ளதாக எகிப்து சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. எகிப்தில் தவறான ரயில் சேவை நிர்வகிப்பினால் அங்கு விபத்துகள் ஏற்படுவதும் ரயில் தடம் புரள்வதும் வழக்கமாகும். இந்நிலையில் எகிப்தின் ரயில் சேவையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை அண்மைய ஆண்டுகளாக அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்திருந்தது. மற்றொரு நிலவரத்தில் மெக்சிகோ நகரின் மேற்கில் உள்ள ஜிலாஸ்டோகா மலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி காணாமல் போனவர்களை கண்டறியும் முயற்சியில் அந்நாட்டு நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த மீட்பு படையினர் தீவிரமாக களம் இறங்கியுள்ளனர். இச்சம்பவத்தில் 3 மாத குழந்தை உயிரிழந்ததோடு 8 வீடுகள் புதையுண்டன. அங்கு பெய்த கனமழையை தொடர்ந்து அந்த மலை இடிந்து விழுந்ததில் குறைந்தது 10க்கும் மேற்பட்டோர் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர். இதில் கவலைக்கிடமான நிலையில் 3 மீட்கப்பட்டுள்ள வேளையில் இதர 8 தொடர்ந்து தேடப்பட்டு வருகின்றனர். மீண்டும் ஒரு வரலாற்று சாதனையை பதிவு செய்தனர் பியர்லி தான் எம் தீனா ஜோடி. 2024ஆம் ஆண்டு பஹாங் பொது பூப்பந்து போட்டியில் 2 ஆண்டுகள் எந்த அனைத்துலக போட்டியிலும் வெற்றி பெறாத தாக்கத்தை தீர்த்து கொண்டுள்ளனர் நாட்டின் மகளிர் இரட்டையர்களான பியர்லி தான் எம் தீனா ஜோடி. நாட்டின் முதன்மை இரட்டையர்களான அவர்கள் இருவரும் இப்போட்டியில் உலகின் 3ஆம் தரவரிசை விளையாட்டாளர்களான சீனாவை சேர்ந்த லியாங் ஷெங்ஷு தான் ஜிங் ஜோடியை 21-14, 21-14 என்ற புள்ளிகளில் வீழ்த்தினர். ஹாங்காங் கொலேசியாமியில் நடைபெற்ற இந்த இறுதி ஆட்டத்தில் பியர்லி தான் எம் தீனா ஜோடி வெளிப்படுத்திய அபார ஆட்டத்தினால் அதிர்ந்த லியோ ஷெங்ஷு தான் ஜிங் ஜோடி பல எளிய தவறுகளை செய்து ஆட்டத்தில் பின்தங்கியது. செப்டம்பர் 21 இலங்கை அதிபர் தேர்தல். மோசமான நிதி நெருக்கடியை எதிர்கொண்டு வரும் இலங்கையில் வரும் சீர்திருத்தங்களின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கான அதிபர் தேர்தல் இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. இத்தேர்தலில் நடப்பு அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, முதன்மை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா, தேசிய மக்கள் சக்தி கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமாரா திசாநாயக்கா ஆகியோருக்கு இடையே கடும் போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த பல ஆண்டுகளாக ஏற்பட்ட மோசமான நிதி நெருக்கடியினால் இலங்கை பெரும் வீழ்ச்சியுடன் போராடி வருகிறது.
குறிப்பாக வெளிநாட்டு முதலீடுகள் சரிவு கண்டதால் அந்நாட்டு பொருளாதார வீழ்ச்சி மோசமாகியதுடன் 2022ஆம் ஆண்டில் வெளிநாட்டு கடனை திரும்ப செலுத்துவதிலும் இலங்கை பல சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. ஒதுக்கீட்டை எதிர்க்கட்சி புறக்கணித்ததா? அரசாங்கம் பரிந்துரைத்த எதிர்க்கட்சிக்கான ஒதுக்கீடு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை அத்தரப்பினர் நிராகரித்ததாக கூறப்படுவது தொடர்பில் அவர்களின் அதிகாரப்பூர்வ கடிதத்திற்காக அரசாங்கம் காத்திருக்கிறது. அந்நிராகரிப்பு குறித்து ஊடக அறிக்கைகள் மூலமாக மட்டுமே தாம் அறிந்து கொண்டதாக துணை பிரதமர் டாக்டர் ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். அவர்களின் எழுத்துப்பூர்வமான கடிதத்திற்காக நான் காத்திருக்கிறேன். அக்கடிதம் கிடைத்ததும் அதை நான் ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் ஆலோசனை மன்ற செயற்குழுவின் பார்வைக்கு கொண்டு செல்வேன். அங்குதான் அது குறித்து மேலும் பேசுவோம் என்றார் அவர். நேற்று சரவாகில் நடைபெற்ற ரெகாட்டா பூசா தொடக்க கட்ட விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் ஃபடிலா யூசுப் அவ்வாறு கூறினார். இதனிடையே இப்புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை எதிர்க்கட்சிகள் ஏகமனதாய் நிராகரித்ததாக ஊடகங்கள் நேற்று செய்தி வெளியிட்டிருந்தன. அரசியல் வரலாற்றில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்த துன் சாமிவேலுவின் நினைவு நாள். மலேசிய அரசியல் வரலாற்றில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்து கர்ஜனையோடு வலம் வந்த துன் சாமிவேலுவின் 2வது நினைவு நாள் நேற்று. 30 ஆண்டுகள் அரசியல் சிம்மாசனத்தில் அமர்ந்து நாட்டின் அபரிமிதமான வளர்ச்சிக்கு சொல்லால் வர்ணிக்க முடியாத பங்களிப்பை இந்திய சமுதாயத்திற்கு நல்கி வந்தார். அவரின் அர்ப்பணிப்புகளை நினைவு கூறும் வகையில் நேற்று நடைபெற்ற 78வது மாய்கா பொதுப் பேரவையில் திரையிடப்பட்ட துன் சாமிவேலுவின் காணொலி தொகுப்பு மனதை நெகிழ செய்தது. தனது தந்தையின் மறைவிற்கு பின்னர் தமக்கும் தமது குடும்பத்திற்கும் தூணாக நின்று வாழ்வு கொடுத்தவர் அரசியல் சிகரம் துன் சாமிவேலு என்று மாய்கா தலைவர் தான் ஸ்ரீ எஸ் விக்னேஸ்வரன் நிகழ்ச்சி தெரிவித்தார். சாமிவேலுவின் பாத சுவடை பின்பற்றிய தமது அரசியல் வாழ்க்கையை அமைந்த அனுபவங்கள் குறித்து அவர் பகிர்ந்து கொண்டார். பல ஆண்டுகளாக பல்வேறு சாதனைகள் படைத்த துன் சாமிவேலுவின் மறைவு தங்களுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் பேரிழப்பு என்று நேற்று அவரின் நினைவலைகள் விக்னேஸ்வரன் பகிர்ந்து கொண்டார்.